பள்ளிகளில் சாதியை ஊக்குவிப்பை தடுக்கணும் அதனை நான் வரவேற்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட மாணவர்களுக்கான அடையாள அட்டை வழங்குகிற போது சாதியையும் ஒரு தரவாக, அதாவது அந்த விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற கருத்தை சொன்னபோது கடுமையான எதிர்ப்பு வந்தது. ரொம்ப அதிர்ச்சி அடைந்தோம். தற்போது அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். முதலமைச்சர் சாதி அடையாளங்களை ஊக்கப்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்பதை அவருடைய பேச்சிலிருந்து நம்மால் உணர முடிகிறது. அது தொடர வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். பள்ளிகளில் சாதியை ஊக்குவிப்பை தடுக்கணும். அதனை நான் வரவேற்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட மாணவர்களுக்கான அடையாள அட்டை வழங்குகிற போது சாதியையும் ஒரு தரவாக, அதாவது அந்த விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற கருத்தை சொன்னபோது கடுமையான எதிர்ப்பு வந்தது. ரொம்ப அதிர்ச்சி அடைந்தோம். தற்போது அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். முதலமைச்சர் சாதி அடையாளங்களை ஊக்கப்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்பதை அவருடைய பேச்சிலிருந்து நம்மால் உணர முடிகிறது. அது தொடர வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். பள்ளிகளில் சாதியை ஊக்குவிப்பை தடுக்கணும். அதனை நான் வரவேற்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட மாணவர்களுக்கான அடையாள அட்டை வழங்குகிற போது சாதியையும் ஒரு தரவாக, அதாவது அந்த விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற கருத்தை சொன்னபோது கடுமையான எதிர்ப்பு வந்தது. ரொம்ப அதிர்ச்சி அடைந்தோம். தற்போது அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். முதலமைச்சர் சாதி அடையாளங்களை ஊக்கப்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்பதை அவருடைய பேச்சிலிருந்து நம்மால் உணர முடிகிறது. அது தொடர வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். பள்ளிகளில் சாதியை ஊக்குவிப்பை தடுக்கணும். அதனை நான் வரவேற்கிறேன். திரு செங்கோட்டையன் அவர்கள் கூட மாணவர்களுக்கான அடையாள அட்டை வழங்குகிற போது சாதியையும் ஒரு தரவாக, அதாவது அந்த விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்கிற கருத்தை சொன்னபோது கடுமையான எதிர்ப்பு வந்தது. ரொம்ப அதிர்ச்சி அடைந்தோம். தற்போது அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். முதலமைச்சர் சாதி அடையாளங்களை ஊக்கப்படுத்தக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்பதை அவருடைய பேச்சிலிருந்து நம்மால் உணர முடிகிறது. அது தொடர வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள்.